ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கான டாபிக் வந்து பர்த்டே மந்த் வச்சு தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ 4 செட் ஆஃப் பைல்ஸ் இருக்கு. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3, பைல் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1 பாருங்கள். யார் யாரெல்லாம் ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தில் வந்து பிறந்தீங்களோ உங்களுக்கான பைல் வந்து நம்பர் 1. ஓகேங்களா? நீங்கள் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பைல் நம்பர் 2 வந்து ஏப்ரல், மே, ஜூன். பைல் நம்பர் 3 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். பைல் நம்பர் 4 அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு டைம் ஸ்டாம்பில் கீழே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கான டைமிங் பைல் இது கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் 4 பைல். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீடிங் பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், என்னுடைய ரீடிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரீடிங்கு. யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறீங்க எனக்கு இது ரெசனேட் ஆகுது ஆகலைன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால ஐம் டெல்லிங் யூ, இது வெரி ஜென்ரல் ரீடிங். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் வேறு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நான் வந்து இப்போது ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். Pile number 1, January, February, March. Okay. Pile number 1 க்கு மேஜர் ஆர்கானாலேருந்து வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. ஸோ சம்திங் நியூ உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. ஏதோ ஒரு சாப்டர் வந்து எண்ட் ஆகுது. பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்துட்டு அது உங்களோட ஒரு கஷ்டகாலமாக இருக்கட்டும், இல்லைனா சம்திங் உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு பிளாக்கேஜஸாக இருந்தது எண்ட் ஆகுது. அண்ட் மணி வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. மணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? எஸ். அண்ட் ஒரு சில பேர் வந்து அப்ராட் போடுவீங்க, அப்ராடுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு டூராகவும் போவீங்க, இல்லைன்னா கெரியர் ரிலேட்டடாக இல்லைன்னா ஸ்டடீஸ் ரிலேட்டடாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. A win to win outcome is a forecast. Okay. ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஆக்சுவலி இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜாக உங்களுக்கு இங்கே வருது. பிகாஸ் when I take this card, இந்த கார்டு அவ்வளோ ஜம்ப் ஆச்சு, அவ்வளோ ஏன்னோ ஷஃபிள் பண்ணும்போது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டாக கொடுத்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு வந்துட்டு கண்டினியூஸ் பிளாக்கேஜஸ் உருவாகிறதுக்கான ரீசன் அவங்க இருக்கிற பிளேஸ் தான். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஒரு ஃபியர், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களை பிளாக் பண்ணுது அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஓகே, பிகாஸ் வந்து நீங்கள் இப்போ எது பண்ணாலுமே வந்துட்டு அது உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். அப்போது நீங்கள் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அந்த ஒரு 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 பவுண்ட்ரிஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களோட டேலண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் யாருங்கிறதே வந்து நீங்கள் முழுசாக உணர்வீங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Energy is gaining momentum. See, and I'm telling you, once நீங்கள் வந்து லைஃப்பில் சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும், இல்லைன்னா வந்து மேரீட் ஆகி செட்டில் ஆகணும், ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோல், எய்ம் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த எய்மை கோலை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு யூ ஷுட் பி ப்ரிப்பேர்டு. ஓகேங்களா? நீங்கள் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே வர்றப்போ ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும், நிறைய பிளானிங்காக இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு எதையாவது கோல் வச்சுருப்பீங்க, அது ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, பட் அதுக்கப்புறம் அதை எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் யுவர் எனர்ஜிஸ், ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி எல்லாமே வந்து பிளாக் ஆகிடும். ஸோ எது பண்ணுறதாக இருந்தாலும் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப் எடுங்க. ஓகே. அண்ட் எந்தெந்த விஷயத்துக்கு எனர்ஜி கொடுக்கணும், எந்தெந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அண்டு நிறைய கோல்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எது அப்படின்னு பார்த்துட்டு அண்ட் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
ஓகே, ஸோ கிறிஸ்டல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். Clear quartz, triagate, ruby. Okay. ஸோ கிளியர் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சில பேருக்கு பைல் நம்பர் 1 இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் இருக்கும். ஒரு விதமான குழப்பங்கள் உங்களுக்குள்ளார இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவை. ஓகேங்களா, நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதாக இருந்தாலும் ஃபுல்லாக கிளாரிட்டியோடு தான் வந்து நீங்கள் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, உங்களுக்குள்ளார ஆஸ் ஐ டோல் யூ, லைக் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றப்போ ப்ரிப்பேர்டாக தான் நீங்கள் வரணும். எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதாக இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா பிளான்டு ரிஸ்க்காக எடுங்க. ஓகேவா? அண்ட் உங்களை சுற்றியும் உங்களாலே, அதாவது இப்போ நான் இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஓகே நான் அப்ராட்லேயே போய் செட்டில் ஆகிறேன், அப்ராடில் அந்த நியூ ஜாப் போகிறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே இருக்கா, உங்களால் அது முடியுமா அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களுக்கான அந்த சூழ்நிலை வந்து உங்களால் உருவாக்க முடியுமா, மேனேஜ் பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர்டாக தான் யூ ஹாவ் டு டூ. இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு அப்ராட் ஆஸ் அன் எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன். பட் ரெஸ்ட் ஆஃப் த உங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ், மற்ற ஒரு கோல்ஸ் இருந்துச்சுன்னா அதோட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். பைல் நம்பர் 1. ஸோ நேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கேட்குறக்கூடிய அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு பதில், அந்த ஒரு விஷஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான ஒரு ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்னா வந்து நீங்கள் நிறைய மெடிடேஷன் பண்ணணும் அண்ட் அதோட நிறைய நேச்சரோடு கனெக்ட் ஆகுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எங்கேயாவது நேச்சர் இருக்கிற பிளேஸில் வந்துட்டு அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அது உங்களுக்கு ஒரு ஹீலிங்காக இருக்கும். அண்ட் பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களோ, ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணுறதுக்கே அப்படின்னு இருக்கீங்கன்னா, ஓகே, ஸோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களோட ஹெல்த்துக்கு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். ஓகேங்களா, என்னடா லைஃப் இது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலி வந்துட்டு அந்த டைமில் நம்மளோட எனர்ஜி வந்து லோ ஆகியிருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளோட எனர்ஜி லோ ஆகியிருக்கும். நம்ம ஹெல்த் வந்துட்டு கொஞ்சம் வீக்காக ட்ரெயின்டாக இருக்கும். பட் நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளோட லைஃப் தான் இப்படி பேடாக போயிட்டு இருக்குன்னு நினைப்போம். பட் நம்ம ஹெல்த், ஐ மீன் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது நமக்கு பெருசாக தெரியாது. பிகாஸ் நமக்குள்ளே அந்த ஒரு கான்ஃபிடென்ட் உருவாகும் தட் we can win. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கிறிஸ்டலுக்கான ஒரு அட்வைஸ், கிறிஸ்டல் மெசேஜ் உங்களுக்கு தர அட்வைஸ். ஓகே, இப்போ டேரோட்டுக்கு வந்து போகலாம். உங்களுக்குள்ளார பைல் நம்பர் 1 உங்களுக்குள்ளார ஓல்டு லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நியூ லைஃப் ஸ்டைலை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு டைம் இது. வா, 4 of Wands, சம் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஐ திங்க் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குங்க. அது வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வெரி சூன் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். மேபி ஒரு சில பேருக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ், இல்லைனா ஏதோ ஒரு யாருக்கூடிய ஃபைட்டில் இருந்தீங்க, உங்கள் ஃபேமிலி க்ளோஸ்ட் ஒன்ஸ் கூட ஃபைட்டில் இருந்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லாமே சரியாகும். எல்லாமே வந்து ஒரு ஒன்றா வந்து நீங்கள் திருப்பி பேசுவீங்க. யார் யாரோடலாம் உங்களுக்கு ஃபைட் இருந்துச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனில் சால்வ் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஹாப்பி ஃபேமிலி. ஒரு விதமான ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது ரொம்ப நாள் வந்துட்டு இப்போது ஏதாவது ஒரு கோல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு கோல் வச்சுருந்தீங்கன்னா அது வெரி சூன் நடக்கிறப்போ ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஏதோ ஒரு கோலை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க வெரி சூன், வெரி சூன். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க.
ஓகேங்களா? முடியாதவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள், எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல். அண்ட் பைல் நம்பர் 1, இப்போது உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போது வீட்டில் உங்கள் சில்ட்ரனுக்கோ யாருக்கோ மேரேஜ் பண்ணணும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பணம் பிரச்சனை இருந்துச்சுன்னா, எஸ், உங்களுக்கான அந்த பணம் வந்து கிடைக்கும், ஏதோ ஒரு வழியில் கிடைக்கும். ஓகேங்களா? யாரோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டஃப் டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைனா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த சோர்ஸில் இருந்து உங்களுக்கு டெஃபினட்டாக பணம் வந்து கிடைக்கும். அந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ நாள் வரி பண்ணீங்களோ அதை நீங்கள் வந்து ஹெல்த்தியாக ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. ஆக்சுவலி பைல் நம்பர் 1 நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஒரு வைஸ் பர்சனாக இருப்பீங்க. பிகாஸ் ஒரு சில பேர் வந்து உங்களோட ஏஜை தாண்டி உங்களுக்கான மெச்சூரிட்டிங்கிறது இருக்கும். பிகாஸ் ஒரு சின்ன வயசுலேயே வந்துட்டு ஒரு யங் ஏஜ்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸை பார்த்து வளர்ந்துருப்பீங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே ஒரு மெச்சூரிட்டிங்கிறது இருக்கும். பட் அந்த மெச்சூரிட்டி வச்சுட்டு யூ வில் லீட் யுவர் லைஃப். Queen of Wands. See, பைல் நம்பர் 1 நீங்கள் வந்து இப்போது உங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ கெட் ஒன் மெசேஜ் ஹியர். இங்கே எனக்கு என்ன மெசேஜ் வருதுன்னா, நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சனாக இருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்தாலும், உங்களுக்கு யாரோ கெடுதல் பண்ணாலுமே அவங்களுக்கு நீங்கள் திருப்பி போய் அதே மாதிரி கெடுதல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து ஃபர்கியூ பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ யூஆர் தட் மச் பாசிட்டிவ். அப்படி இருந்தும் வந்து உங்கள் லைஃப் வந்து ஒரு உங்கள் கண்ட்ரோலில் மீறி போயிட்டு இருக்கும். மெனி பீப்புள் வந்துட்டு சொல்வீங்க, வை மை லைஃப் இஸ், என்னோட லைஃப் வந்து ஏன் இவ்வளோ நெகட்டிவாக போகுது, நான் பாசிட்டிவாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் பிகாஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு போகல. உங்களுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 1 நிறைய பேருக்கு லைஃபோட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, அவ்வளோ வைஸ், அவ்வளோ விஸ்டம் நிறைய இருக்குது இந்த ஏஜ்லேயே. பட் ஆனால் அந்த ரியல் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த ஒரு விஸ்டமை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கான ஸ்டாண்டை எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கலை, உங்களோட லைஃப்பை வந்து நீங்களாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சுட்டு லீட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது உங்கள் லைஃப் உங்கள் கண்ட்ரோலை விட்டு தான் போகும். மற்றவங்க யாரோ உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் ஃபார் பைல் நம்பர் 1, மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு மற்றவங்க வந்து உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கலாம், அவங்க கண்ட்ரோலில் வந்து உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கும். ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஓகே, ஸோ I could see some good news here. One minute. Happy family, love, marriage. ஸோ சிங்கிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த சோல்மேட் வந்து வருவாங்க. ஒரு சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும். அதாவது உங்கள் பாஸ்ட் லைஃப்லேயே வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இப்போவுமே வந்து நீங்கள் சிங்கிளாக இருப்பீங்க, பட் அதுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னுமே உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். ஓகே, பட் கவலையே பட வேண்டாம். பைல் நம்பர் 1, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கான ஒரு சோல்மேட் வந்து டெஃபினட்டாக வருவாங்க. ஸோ உங்களோட ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ வெரி சூன் வந்து மேரேஜ் உங்களுக்கு நடக்கும். உங்களோட மேரேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்ஸ் வருவாங்க. அதாவது உங்கள் லவ்டு ஒன்ஸ் நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஹாப்பி மொமெண்ட் வந்து நீங்கள் வெரி சூன் ஃபீல் பண்ண போகிறீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு இஃப் நீங்கள் கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸில் நிறைய சேலஞ்சஸ், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆகும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போவீங்க. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, எதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் அதே ரிப்பீட் பண்ணாமல் நீங்கள் வேறு மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்.
ஓகேங்களா? ஸோ ஆஸ் ஐ டோல் யூ, லைக் நான் எவ்ரி டைம் வந்து என்னோட ரீடிங்கில் ப்ரீவியஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுலையுமே உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸும் தேவைன்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் பொறுமை ரொம்பவே தேவை. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் உங்களோட ஜாப் கெரியர் விஷயத்துலையுமே நான் அதுதான் சொல்லுவேன். சரி, நிறைய பேர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பைல் நம்பர் 1, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஜாப் வைஸில் வந்து ரொம்ப வருஷம் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், பட் அதுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்காம இருக்கும். ஸோ இதுக்கான காரணங்கள் வந்து நீங்கள் உங்களோட இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகணும். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகாமல் நீங்கள் இந்த ஜாப்லேயே இருந்து எனக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறனால தான் வந்து இந்த இஷ்யூஸ் வருது. ஸோ ஸ்டெப் அவுட் ஆஃப் இட். ஓகேங்களா? கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. உங்களுக்கான ஒரு அருமையான லைஃப் வந்து டெஃபினட்டாக காத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் எடுத்து பாருங்க. அண்ட் கால்குலேட்டிவ் ரிஸ்க்குன்னு நான் சொல்லுவேன். ப்ரிப்பேர்டாக இருந்துட்டு ரிஸ்க் எடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் ஃபார் த பைல் நம்பர் 1. ஸோ பைல் நம்பர் 1 எனக்கு நல்ல மெசேஜ் தான் கிடச்சிருக்கு. ஸோ தைரியமாக உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்களோட வாழ்க்கை அனுபவமே உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. தேர்ட் பர்சன்லாம் சொல்லித்தரவே வேண்டாம். உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ லிசன் டு தேட். தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட். பைல் நம்பர் 2, யார் யாரெல்லாம் ஏப்ரல், மே, ஜூனில் பிறந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் தான் அப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஏப்ரல், மே, ஜூன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து மேஜராக இருக்கானா என்னன்னு பார்ப்போம். ஸ்ட்ரென்த். ஓகே, ஸ்டெப் அவுட் ஆஃப் யர் கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு இந்த கார்டு வந்து பைல் நம்பர் 1க்கும் வந்தது. ஓகே, பார்க்கலாம். சாரி. நியூ ரொமான்டிக் சைக்கிள் பிகின்ஸ். கம்யூனிகேஷன் இஸ் கீ. ஓகே, யாராவது ஒரு பைல் நம்பர் 2, யார் மேலேயாவது உங்களுக்கு க்ரஷ் இருக்கா? ஸோ ஐ திங்க் பாதி பேர் வந்துட்டு சிங்கிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் மேலேயோ க்ரஷ் இருக்கும், ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தேர்ட் பர்சன், இல்லைன்னா உங்கள் ஒர்க் ஏரியா யாராக வேணால் இருக்கலாம். பட் அவங்க மேலே உங்களுக்கு ஒரு லவ் தாட் இருக்குது. பட் ஆனால் சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுனா அந்த ஒரு பாண்டிங் உங்களுக்கும் அவங்களுக்கும் போயிடுமோ, அந்த பர்சன் உங்கள் லைஃப் விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த பயத்தை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத போய் சொல்லிவிடுங்க. பிகாஸ் திஸ் இஸ் த ரைட் டைம். ஓகேங்களா? நீங்கள் சொல்கிறதுக்கான ரைட் டைம் இது. ஸோ சொல்லிவிடுங்க. அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? உங்களோட லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுலையுமே பார்த்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ எப்படி வந்து கம்யூனிகேட் நீங்கள் அந்த பர்சன் கிட்ட பண்ணுறீங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து மேக் பண்ணுறதுக்கும் பிரேக் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு கீன்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஃபார் சம் கப்புள்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளார உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு பேச்சுவார்த்தையே இல்லை, சாரி, நீங்கள் வந்து ஃபைட்டில் இருக்கீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து சால்வ் ஆகும். கொஞ்சம் டைம் கொடுங்க. அகெயின் கம்யூனிகேஷன் வந்து முக்கியம். ஓகேங்களா? ஸோ வந்து மனசுக்குள்ளார எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்க வேண்டாம். உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் எடுங்க. நீங்கள் உங்கள் சைடில் இருந்து மூவ் பண்ணி பாருங்கள். அதுக்கான தைரியங்கிறது வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் வந்துட்டு கம்யூனிகேஷன் இஸ் எ கீன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? பட் ஸ்ட்ரென்த் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேயா? ஒரு ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, உங்கள் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, அதுக்கான அவுட்கம் எதுவாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு தைரியங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? பயந்துக்கிட்டே வந்து அவங்க மறுபடியும் கோவப்படுவாங்களோ, மறுபடியும் பேச மாட்டாங்களோ, விட்டுட்டு போயிடுவாங்களோ, இது மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளே தான் இருக்குமே தவிர அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே. அண்ட் இது வந்து உங்களோட கெரியர் வைஸ்லையும் சரி, அதுலேயுமே வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் தான் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்க, டீம் லீட் யாராக வேணா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒர்க் ரிலேட்டடாக யூஆர் நாட் ஹாப்பி அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? கரெக்டாக வந்து என்ன சொல்லணுமோ அதை வந்து ரொம்ப தைரியமாகவே போய் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ பயந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் ரைட் டைம் உங்களுக்கான ஒரு லைஃப்பை உருவாக்குறதுக்கு. இவ்வளோ வருஷம் இவ்வளோ நாளாக எப்படி இருந்தீங்க, தட் இஸ் செகண்டரி. இனிமேல் உங்கள் லைஃப்பை எப்படி லீட் பண்ண போகிறீங்கிறது இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து கிறிஸ்டல் மெசேஜ் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கும் இந்த ரூபி வந்து எனக்கு பைல் நம்பர் 1 வந்துச்சு. பார்ப்போம். டைகர் ஐ. ஓகே, Dolomite. Okay, so pile number 1, sorry, pile number 2, I'm sorry. Pile number 2. ஸோ ரொம்ப வந்து சம் பீப்புள் வந்து ரொம்ப டயர்டாகியிருப்பீங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை வந்து வெளியே சொல்ல முடியாமல் ரொம்ப வந்து உங்களுக்குள்ளரே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் ரொம்ப லைஃப்பில் எக்ஸாஸ்ட் ஆகியிருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு நியூ சேஞ்சஸ் வராதா அப்படின்னு இருப்பீங்க. ஸோ வருங்க, ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் வந்து நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ உங்கள் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் நான் எமோஷ்னல் ஹெல்த் ஆல்சோ நான் சொல்லுவேன். ஸோ உங்கள் ஹெல்த்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிஸ் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும், உங்களுக்குன்னு ஒரு பேஷன், எல்லாருக்குமே ஒரு விதமான பேஷன்ஸ் இருக்குது. இப்போ குக்கிங் இஸ் எ ஸ்கில், குக்கிங் ஒரு பேஷன் தான். ஆர்ட், ட்ராயிங், ஆர்ட், இல்லைன்னா சம் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பேஷனாக இருக்கலாம். அது வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? அது எதுவாக வேணால் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனுங்கிறது எதிர்பார்க்குறீங்க. யாராவது வந்து எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. அண்ட் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுமே வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு பைல் நம்பர் 2 உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஏதோ மனசு வந்து அலபாஞ்சிட்டே இருக்கும். இட் இஸ் பிகாஸ் உங்களுக்கான அந்த ஒரு கோல், அந்த ஒரு பேஷன் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஃபஸ்ட்டு அது என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ, அது சின்னதாக இருந்தாலுமே அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. ஓகே, ஸோ have you wanted to do something creative? Are you feeling artistic? நிறைய பேர் வந்துட்டு பைல் நம்பர் 2 நீங்கள் வந்து there was a past டைமில் க்ரியேட்டிவ் பர்சனாக இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து நிறைய உங்கள் லைஃப் ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் நடந்தோடனே நீங்கள் அந்த க்ரியேட்டிவிட்டியை விட்டுட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் ஆர்டிஸ்டிக் பர்சனாக இருக்கலாம், ஆர்ட் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், பட் நான் இப்போ விட்டுட்டீங்க. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, கண்டினியூ பண்ணுங்கள். எதை விட்டீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் மைண்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. ஓகேவா? கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய 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 நீங்கள் லோவாக டவுனாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வரும். ஐ வாண்ட் டு சே பைல் நம்பர் 2 உங்களுக்கு ஏன் வந்து மோட்டிவேஷனை தேர்ட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? யாராவது எனக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா, யாராவது மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அதை அனலைஸ் பண்ணாவே உங்களுக்கே நீங்கள் மோட்டிவேஷன் தான். ஓகேங்களா? ஸோ வந்து எதுவுமே வந்து மற்றவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும், மோட்டிவேஷன் கொடுக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த கிறிஸ்டல் மெசேஜ். ஓகே, இப்போ வந்து டேரோட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். பைல் நம்பர் 2 நம்பிக்கை, தைரியம் முக்கியம். என்னால் முடியும், என்னால் சாதிச்சு காட்ட முடியுங்கிற நம்பிக்கை இருக்கணும். பிகாஸ் இந்த இதுலேயே பாருங்களேன், ஸ்ட்ரென்த் கார்ட்லேயே நான் சொன்னது தான். நிறைய பேர் வந்து நான் இது மாதிரி பண்ணால் பிரச்சனை ஆகிடுமோ, ஆல்ரெடி வீட்டில் ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டு இருக்கு, ஸோ ஆல்ரெடி என் லைஃப்பில் நிறைய எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, இப்போ நான் புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணி அதனால மறுபடியும் ஒரு பிரச்சனை உருவாகிருமோன்னு எத்தனை பேர் அந்த ஒரு தாட்ஸில் இப்போ இருக்கீங்க. பைல் நம்பர் 2
அதனாலே வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கோல், உங்கள் ஆம்பிஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பீங்க. பட் எவ்வளோ நாளைக்கு தள்ளி போட்டுகிட்டே இருப்பீங்கிறது தான் கொஸ்டின் ஹியர். ஓகே, ஸோ டாரோட்டில் பார்க்கலாம். 7 ஆஃப் பென்டக்கல்ஸ். சி பைல் நம்பர் 2, நீங்கள் வந்து எனக்கான நேரம் வராதா, எனக்கான ஒரு வாழ்க்கை உருவாகாதா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களே தவிர நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்களேன்னு தான் ஒரு கொஷின். சி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் வந்து இம்பேலன்ஸாக இருக்கக்கூடியது, இது வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இது எல்லா ஒரு விஷயத்துக்கும் அப்ளை ஆகும். ரிலேஷன்ஷிப், கெரியர், மென்டல் ஹெல்த், எல்லா ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் ஒரு சின்ன ஸ்டெப்பை எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்து யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் பைல் நம்பர் 2 ஆக்சுவலி நீங்கள் வந்து நல்ல நாலேஜபிளான ஒரு பர்சன். நிறைய நாலேஜஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று படிச்சுட்டே இருக்கணும், ஏதாவது தெரிஞ்சுட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி வந்து நிறைய நாலேஜஸ் இருக்குது. அது ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஒரு தைரியங்கிறது தான் இல்லைன்னு நான் சொல்லுவேன். நிறைய யோசிக்கிறீங்க. அப்ராட் போகணுன்ற பிளானிங்கில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். சி, இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நீங்கள் எப்படின்னா பைல் நம்பர் 2 உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டே வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா அனலைசஸுமே பண்ணுவீங்க. அண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கும். நீங்கள் வந்து அவ்வளோ டேலண்டடாக, அவ்வளோ ஸ்கில்டாக பர்சன் தான். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். வெளியே வந்தால் மட்டும்தான், நீங்கள் இருக்கிற பிளேஸை விட்டு வெளியே வந்தால் தான் நீங்கள் இவ்வளோ வருஷமாக கேதர் பண்ணி வச்ச எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், டேலண்ட், ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ரியல் லைஃப்க்கு யூஸ் ஆகும். பைல் நம்பர் 2, நீங்கள் வந்து மணி சேவ் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டேலண்ட் தான். ஆக்சுவலி வந்து பணமோட இம்பார்ட்டன்ஸ், வேல்யூ தெரியும். நீங்கள் எவ்வளவோ எக்ஸ்பென்ஸ் பண்ணாலுமே வந்து சேவ் பண்ணி வைப்பீங்க நல்லா. அண்ட் ஒரு சில பேருக்கு மணி வந்து வெரி சூன் கிடைக்கும். ஏதோ ஒரு அவுட் சைட் சோர்சஸில் இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மணி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். அண்ட் பைல் நம்பர் 2, நீங்கள் வந்து பணம் வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு எப்படி அந்த பணத்தை சேமிக்கிறது, என்னென்னலாம் பண்ணணும்னு இப்போலேருந்தே பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு சில பேர். ஹெர்மிட். ஓகே, நிறைய பேர் இப்போ ரொம்ப லோன்லி ஜேர்னி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருப்பீங்க. உங்களை சுற்றி there was a time உங்களை சுற்றி எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பீப்புள் எல்லோரும் இருந்திருப்பாங்க. பட் பைல் நம்பர் 2 இப்போ வந்து நீங்கள் ஒரு லோன்லியான ஒரு ஜேர்னி நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் உங்களோட ஜேர்னியும் உங்களை சுற்றி இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட இவ்வளோ நாளாக இருந்த பர்சன்ஸோட ஜேர்னியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறனால நீங்கள் வந்து ஏதோ ஒரு பதிலை தேடி போயிட்டு இருக்கீங்க. ஆனால் சி, பைல் நம்பர் 2 நீங்கள் உங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அது மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கும். ஒரு சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அது போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்த பாதைகள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். யாருமே ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்களாக கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. அதனால ஃபார் சம் பைல் நம்பர் 2க்கு, ஒரு சில பைல் நம்பர் 2 பர்சன்ஸ்க்கு தனிமையாக வாழ்கிறது கூட என்னால் முடியுன்ற ஒரு தைரியம் இருக்கும். இப்போ நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா மேரீடெல்லாம் வேண்டாம், நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன்னு கூட ஒரு சில பேர் வந்துட்டு அந்த தாட்ஸ் இருக்கும். பிகாஸ் உங்களோட லைஃப் ஜேர்னி வந்து உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். அண்டு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் அவ்வளோ விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்குது, நிறைய கற்றுக்கிட்ட உங்களால் ஏன் வந்து இன்னுமே நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த வந்து அடைய முடியல? இட் இஸ் பிகாஸ் ஹாஃப் நாலேஜோடு தான் இருக்கீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்கள் சைடில் இருந்து எல்லா விஷயத்தையும் உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் பார்வையில் பார்க்குறீங்க. பட் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து ரியாலிட்டியில் பார்க்குறப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே எந்த ஒரு விஷயம் பிளான் பண்ணுறதாக இருந்தாலும், நீங்கள் பார்க்குற விதங்களாக இருந்தாலும் ஃபுல்லாக ஹோலாக தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு உங்கள் சைடில் இருந்து மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு எது ஃபேவரோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது அதுதான் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்குது. நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் உங்கள் லைஃப்பில். ஓகே, பைல் நம்பர் 2. எனக்கு இந்த 2 கார்டு பார்த்த உடனே இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேனோ, என்ன அட்வைஸ் பண்ணேனோ
அது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ஒரு பதில் கிடைச்சிருக்கு. See, உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து ஒரு அழகான பிரைட்டான லுக் அட் த சன், அவ்வளோ அழகாக பிரைட்டாக இருக்குது. இந்த 2 கார்டை பார்க்குறப்பே உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி உங்கள் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அருமையான ஒரு லைஃப், பிரைட்டான லைஃப் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓகேயா? ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு அப்ராட் மாதிரி போய் செட்டில் ஆனால் உங்கள் லைஃப் ஸ்டைலும் சரி, உங்கள் லைஃப்பும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நல்ல நல்ல ஒரு கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் நீங்கள் லேர்ன்லி தனிமையாக இருக்கீங்கன்னு நான் சொன்னேன், லோன்லி ஜேர்னியில் இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். உங்களுக்கான ஒரு லைக் மைண்டட் பர்சன்ஸ் வராங்க. ஓகே, கவலைப்பட வேண்டாம். உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு ஒரு நல்ல இதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வராங்க. ஸோ பைல் நம்பர் 2. ஸோ உங்களுக்கான மெசேஜ் அதுதான், தைரியமாக இருங்க. எந்த விஷயம் இருந்தாலும் உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு இதில் போங்க. பிகாஸ் யூனிவர்ஸ் உங்கள் சைடில் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து தைரியமாக லீட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் அகெயின் ஐம் டெல்லிங் யூ, கம்யூனிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இது வந்து யாருக்கிட்ட பேசுறதாக இருந்தாலும் நீங்கள் பேசுகிற அந்த ஒரு வார்த்தையிலுமே தான் உங்களோட ஃப்யூச்சர் வந்து இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஏன்னா சரி, யூ ஹாவ் திஸ் பிரைட் ஃப்யூச்சர். அப்போது உங்களோட கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்க தான் உங்களுக்கான இந்த பிரைட் ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2, தட்ஸ் ஃபார் டுடே. இன்னைக்கான மெசேஜ் அதுதான். தேங்க்யூ, ஸ்டே பிளஸ்ட். ஹலோ, பைல் நம்பர் 3. யார் யாரெல்லாம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் பிறந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் இதுதான். ஓகே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகே, ஹை பிரிஸ்டஸ் ரிவர்ஸ். ஓகே, 3 கார்டு பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களோட கரண்ட் எனர்ஜி, பைல் நம்பர் 3, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் பிறந்து நீங்கள் உங்களோட கரண்ட் எனர்ஜி வந்து ஒரு விதமான குழப்பத்தில் இருக்கிறீங்க. அதாவது உங்களால் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் ஒரு மாதிரி பிளாங்காக இருப்பீங்க. சரி, நீங்கள் நிறையா வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள், எப்படியாவது உங்கள் மைண்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க, ஃபோக்கஸ்டாக கொண்டு வாங்க. பிகாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது. நிறைய பேருக்கு உங்களோட இன்ட்யூஷன் வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது, உங்களோட இன்ட்யூஷன் தான் வந்து ஆக்சுவலி பைல் நம்பர் 2 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் உங்களுக்கு. ஓகேங்களா? நிறைய பேரோட இன்ட்யூஷன் வந்து நல்லா கரெக்டாக சொல்லும். ஆனால் அதை வந்து உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி, யாருமே வந்து நீங்கள் சொல்கிறத வந்து கேட்க மாட்டாங்க. சரி, அதுதான் வந்து இங்கே ப்ராப்ளம்ஸ். நீங்கள் நிறைய விஷயங்களில் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. ஓகே, என்னோட உள்ளுணர்வு சொல்லுது இந்த பண்ண வேண்டாம், இங்கே போக வேண்டாம் அப்படின்னு. பட் உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கவங்க யாருமே வந்து அதை கேட்க மாட்டாங்க. உங்கள் பேச்சு கேட்காம அவங்க நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வருவாங்க. ஸோ அதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம்னாலே நீங்கள் ரொம்ப வந்து எக்ஸாஸ்ட் ஆகியிருப்பீங்க. இப்போ ஐ குட் see that பைல் நம்பர் 3யோட எனர்ஜி வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்குள்ள என்னன்னா, உங்கள் பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்கும். ஒர்க் த்ரூ யோர் ஃபியர்ஸ். ஆக்சுவலி பைல் நம்பர் 3 நீங்கள் ஓவர் திங்கரா, எனக்கு அதுதான் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் வந்து தேவையில்லாத ஒரு பயத்தை நீங்களே உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களோன்னு தோணுது. சரி, உங்களுக்கான ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்குது. பட் அந்த பயத்தை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு அது உங்கள் வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் அந்த பயத்துக்கான ஒரு மீனிங்கை கொடுத்துட்டு அதை இன்னும் பெருசாக்கிக்கிட்டு இருக்கீங்களோன்னு தோணுது. அண்ட் உங்களோட ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மேற்கொண்டு நீங்களாக ஒரு கற்பனை உருவாக்கி வச்சுருக்கீங்க. அதுவுமே நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து சால்வ் பண்ணியே ஆகணும். என்ன ஒரு பயம் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுங்க. ஃபியர்ஸே கிளைமேக்ஸ் அப்ரோச். ஏதோ ஒரு
விஷயத்துக்கு நீங்கள் பதில் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் கேட்குற அந்த பதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமாங்கிறது தெரியாது. ஸோ யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். உங்கள் எமோஷன்ஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வைங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வை நான் சொல்கிறது அதுதான். உங்களுக்கான நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கான பதில் வரலைன்னா யூ ஹாவ் டு கொஞ்சம் தைரியமாக நீங்கள் இருக்கணும். வாட் எவர் த ஆன்சர், என்ன பதில் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ளே இப்போ இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பைல் நம்பர் 3 உங்களுக்கு இப்போ ஒரு இடம் விற்காமல் இருக்கும், இல்லைன்னா வந்து உங்களுக்கான அந்த ப்ராப்பர்ட்டி எதுவுமே சேல் ஆகாமல் ரிலேஷன்ஷிப் எந்தவும் சரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி விற்கல, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். பட் அதோடு சேர்த்து அதுக்கான ரீசன், அதுக்கான ஒரு பர்சன், தேர்ட் பர்சன் யாரோ ஒரு இன்வால்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த தேர்ட் பர்சன் யார் அப்படிங்கிற எல்லா உண்மைகளுமே உங்களுக்கு வெளியே வரும், வெரி சூன் வெளியே வரும். ஓ, 2 கார்டு வந்திருக்கு. ஆக்சுவலி ரெண்டு பைல், ஃபஸ்ட்டு பைல் 1 and 2க்கு 2 கார்டு எக்ஸ்ட்ரா வரல. ஸோ உங்களுக்கு ஓகே. ஸோ ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் ட்ரீம்ஸ். த எண்ட் ஆஃப் அ டஃப் சைக்கிள் அப்ரோச். உங்கள் கஷ்ட காலம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபியர்ஸி கிளைமேக்ஸ். Fierce climax approaches, end of a tough cycle. ஓகே, ஸோ ஏதோ கஷ்டகாலம் எல்லாமே முடிவுக்கு வருதுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம், தைரியமாக இருங்கங்கிறாங்க. உங்களோட ட்ரீம் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன நடந்தாலுமே அந்த ஒரு கோல், அந்த ட்ரீமை விட்டு நீங்கள் வெளியே வராதிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப டயர்டாக இருக்கா, ரொம்ப எக்ஸாஸ்டாக இருக்கா, ரெஸ்ட் எடுங்க. ஓகே, கொஞ்சம் பாஸ் கொடுங்க. நீங்கள் செய்கிற வேலைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அது செய்யாமல் கொஞ்சம் பாஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட எனர்ஜி, உங்கள் மைண்ட் எல்லாமே ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு வந்தப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டது வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ட்ரீம் கோல் எல்லாமே அச்சீவ் ஆகும். ஆனால் அதுக்கான சேலஞ்சஸுங்கிறது நிறைய இருக்குது. See, பைல் நம்பர் 3, ஐ திங்க் நிறைய பேர் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஆசைகள் இருந்தாலும் அதை வந்து அடையிறதுக்குள்ளார ஏகப்பட்ட ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கான ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அந்த ஒரு பிரைட் ஃப்யூச்சரை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும், ரீச் பண்ணணும் அப்படின்னா நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும். ஸோ பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கிறிஸ்டல் மெசேஜ் பார்க்கலாம். ட்ரீம் டர்மலைன். ஓகே, ஓகே. ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான கிறிஸ்டல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். Do you believe in unlimited supply in all areas of your life, or you attracting loyal friends and colleagues? சரி, ஓகே. பைல் நம்பர் 3 எத்தனை பேர்த்துக்கு வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி லாயலாக இருக்காங்க? மேபி ரொம்ப ரேராக 1 or 2 தான் இருப்பாங்க. ஓகேங்களா? பிகாஸ் பீப்புள் வந்துட்டு டெஃபினட்டாக சீக்ரெட்டாக உங்கள் மேலே ஜெலஸி இருக்காங்க. ஓகே, ஸோ வந்து பி கேர்ஃபுல். ஓகே, சி பைல் நம்பர் 3, யாரை வந்து உங்கள் லைஃப்பில் வைக்கணும்? ஓகேங்களா? அது வெரி இம்பார்ட்டன்ட். சி, உங்களுக்கு தெரியும் யார் வந்து லாயலான பர்சன்ஸ், யார் வந்து அன்ஹெல்தியான ஒரு பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு லாயலான பர்சன்ஸ் மட்டும் உங்கள் லைஃப்பில் வச்சுட்டு அன்ஹெல்தி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கான இந்த ஒரு பயத்தை கொடுக்கறதே அந்த பர்சன்ஸ் தான். உங்கள் கூடயே இருந்துட்டு உங்களோட கோல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களே குழப்பி விட்டுட்டு உங்களே பயமுறுத்திட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட கோல், உங்கள் ட்ரீம்க்கு அவங்க ஒரு பிக்கஸ்ட் பிளாக்கேஜஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட், ஆர் யூ அவேர் ஆஃப் எவ்ரி திங் தட் இஸ் கோயிங் ஆன் அரவுண்ட் யூ? உங்களை சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியுமா? பைல் நம்பர் 3. ஓகேங்களா? சி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு
உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது ஏன் தெரியல அப்படின்னா, உங்களுக்குள்ளாரே ஒரு விதமான சோகம், ஒரு விதமான ஒரு சேட்னஸான உலகத்துக்குள்ளார நீங்கள் வாழ்கிறீங்க. ஸோ உங்களோட இன்னர் ரிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களை சுற்றி என்ன நடக்குது. ஒருத்தவங்க வந்துட்டு பாயிண்ட் நம்பர் 3, நிறைய பேர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி நான் உங்களுக்கு இந்த ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? க்ளோஸ்ட் ஒன்ஸ் யாராக வேணால் இருக்கலாம். ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பண்ணாமல் நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு டிமாண்ட் மாதிரி ஏதோ வைக்கிறப்போ, நீங்கள் அந்த பர்சன் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணதே நீங்களே மறந்துருப்பீங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்கு கரெக்டாக கட்டுப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறதுமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் நீங்கள் ஒரு தனி உலகத்தில் வாழ்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்னர் ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ உங்களோட இன்ட்யூஷனில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த கார்டு அதான் சொல்லுது. இப்போ கரண்ட்லேயே உங்கள் இன்ட்யூஷனாக இருக்கட்டும், உங்கள் எனர்ஜி எல்லாமே ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் உங்கள் இன்ட்யூஷன் பவரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்கள். பிகாஸ் அது உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இன்னும் ரொம்ப வந்து உங்களை ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸில் இருந்து காப்பாற்றும். ஓகேவா? அண்ட் இருக்குது உங்களுக்கான இந்த இன்ட்யூஷன் பவர். இப்போ இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்குது. பட் ஆனால் ஒரு சில டைமில் நீங்கள் குழப்பிக்கிறீங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 3, ஓகே, ஆர் யூ லுக்கிங் ஃபார் இன்ஸ்பிரேஷன்? இன்ஸ்பிரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த ஒரு ஓவர் திங்கிங், தேவையில்லாத தாட்ஸ், இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கான அந்த கோவம், அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு வந்து கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறதுக்கான காரணம் உங்கள் மனசையும் சரி உங்கள் மைண்டும் கண்ட்ரோல்லே வச்சுக்கல. நீங்கள் ஏதாவது ஒன்று மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஓகேங்களா? அமைதியாக இருந்து பாருங்கள். யார் மெடிடேஷன் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக வந்து லைஃப்பை லீட் பண்ணுறாங்களோ அவங்க அவ்வளோக்கும் கோவப்பட மாட்டாங்க. கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். இன்னர் பீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கான டேரோட்டில் வந்து என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். இதுலேயுமே ஸ்ட்ரென்த்து தான் வந்திருக்கு. ஸோ அப்போது உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ், தைரியம். ஓகேங்களா? யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 2 டைம்லுமே வந்துட்டு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான ஒரு 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 பொட்டென்ஷியலுங்கிறது இருக்குங்க. ஓகேவா? உங்களால் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமே தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிறனால தான் உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான மெசேஜாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பைல் நம்பர் 3, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனுங்க. ஓகேவா? ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பைல் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் உங்கள் கோல்ஸை நோக்கி தான் உங்களோட எய்ம் இருக்கும். பட் ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க தான் வந்து உங்களுக்கான அந்த நெகட்டிவை உருவாக்குறது. உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் சரி, உங்கள் ஐடியாஸ், இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. பட் ஆனால் இப்போதைக்கும் அது கொஞ்சம் லோவாக இருக்கிறதுக்கான ரீசன் உங்கள் லைஃப்பில் நடக்கிற நிறையா விஷயங்கள் தான். ஸோ வந்து எதுவுமே வந்து நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. ஸ்டே ஸ்ட்ராங். ஓகேங்களா? நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கான ஒரு ஒரு ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட், என்ஜாய் எல்லாமே உங்கள் லைஃப்பில் வெரி சூன் வருது. Ace of Wands, new opportunity. I think pile number 3 is most of the person உங்கள் லைஃபோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃபை டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுவீங்க. டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸை கொண்டு வருவீங்க. ஓகே, சக்ஸஸ், ஃபுல்ஃபில்மெண்ட், ஹாப்பினஸ் எல்லாமே வந்து உங்களோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். அண்ட் ஐ திங்க் உங்களோட ஃபெமினைன் எனர்ஜியுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் வெரி சூன். பிகாஸ் வந்து லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு
இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறனால, உங்களோட ஓன் ஜேர்னி உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறனால கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக வருவீங்க. ஸோ வெரி நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 3 ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. சரி, அண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து இது பர்சனல்லையும் சரி, ப்ரொஃபஷ்னல்லையும் சரி, ஃபேமிலி எதுவாக இருந்தாலும் ஒரு சக்ஸஸ், ஃபுல்ஃபில்மெண்ட், ஹாப்பி, இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான ஒரு பலன்கிறது நிச்சயமாக கிடைக்குதுங்க. ஓகேவா? இவ்வளோ நாளாக எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பாரங்களை நீங்கள் சுமந்திருப்பீங்க. அதுக்கான ஒரு பலன் அருமையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இருங்கங்கிறதா சொல்கிறது. ஓகேவா? வாட் எவர் ஹேப்பன்ஸ், தைரியமாக இருங்க. எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்களால இனியும் ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும். அதுதான் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிறது. ரொம்ப அருமையாக இருக்குது. பைல் நம்பர் 3 நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கான எல்லா பலனுமே கிடைக்குதுங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாம் தானாக ரிமூவ் ஆகும். இல்லை, ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு நீங்கள் வந்து தைரியமாக அதை வந்து அந்த பிளாக்கேஜஸை பிரேக் பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு சூழலும் உங்களுக்கு வரும். ஸோ பைல் நம்பர் 3 அதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ஒரு மெசேஜ். தேங்க்யூ. பைல் நம்பர் 4 யார் யாரெல்லாம் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசத்துல பிறந்தீங்களோ உங்களுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 4 தான் ரீடிங். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து என்ன ரீடிங் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, சேரியாட். Adjustments are required. பைல் நம்பர் 4 கொஞ்சம் உங்கள் எனர்ஜி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணுறப்போ கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பேலன்ஸாக வருது. ஓகே, nothing will come out of the situation. ஓகே, ஸோ பைல் நம்பர் 4 உங்கள் லைஃப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நகரணும்னா நீங்கள் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தாங்க ஆகணும். இப்போ ஒரு சில பேர் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் பண்ணுறதான் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அண்ட் எல்லாமே உங்களுக்கு கீழே தான் வரணுங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பீங்க. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைங்க. அப்போ தான் லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். சரி, பைல் நம்பர் 4 நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்கில்டான ஒரு பர்சன் தாங்க. அதாவது லைஃப்பை எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். ஆனால் உங்களோட அந்த அடமெண்ட்டான ஒரு கேரக்டர், அந்த ஒரு விஷயம்னால நீங்களே ஸ்பாயில் பண்ணுறீங்க நிறைய விஷயங்களை, நிறைய அவுட்கம்ஸ். A time to give rather than take. Okay. Pile number 4 உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், பீப்புளாக இருக்கட்டும், உங்களை தேடி வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, சரி நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தேடி போங்க, கிடைக்கும். லவ் ப்ரப்போசல்ஸ் யார் மேலேயாவது நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணுங்கள், நீங்கள் போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும், நீங்கள் போய் தேடுங்க. மற்றவங்க உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கணும். பிகாஸ் வந்து உங்கள் லைஃப் வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகியிருக்கும். சம் பிளாக்கேஜஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ். ஓகே, உங்களுக்கான கிறிஸ்டல் மெசேஜ். Okay. See, pile number 4. Are you focused on romance right now? Okay. See, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு கப்பிளாக இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா லவ், ரொமான்ஸ் இது வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கே இல்லாமல் இருக்குதா? இப்போது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோடு இருக்குதா? ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களுடைய லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஓகேங்களா? அண்ட் சில பேர் வந்துட்டு உங்கள் லைஃபே வந்து ஒரு லவ்வெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆல்ரெடி எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுடுங்க. ஜஸ்ட் டெவலப் அந்த லவ்வை வந்துட்டு ஒரு நியூ லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே.
சரி, நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய ஹார்மனி, நிறைய ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் நினச்சா டெஃபினட்டாக முடியும். அமேசனைட். ஓ, அமோனைட் ரீஸ்பைரலிங். ஓகே, ஸோ பைல் நம்பர் 4, நிறைய பேரோட லைஃப் நான் சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகராமல் இன்னுமே நடந்ததே திருப்பி திருப்பி நடக்குதா? நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதாவது உங்கள் லைஃப்பில் ஒரு நியூவான ஒரு ஜேர்னியே இருக்காது. நடந்த விஷயங்களே வேறு வேறு ஒரு ஒகேஷன்ஸில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான பதிலை நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க. வெளியில் தேடுறதை விடுங்க, அதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ ஒன் திங் ஐ வாண்ட் சே, யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் ரிப்பீட்டேட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ஜேர்னி அப்படின்னா உங்களோட கமிட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்களா இல்லையா, உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னு யூனிவர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வந்து உங்களோட லைஃப்பில் நடக்கிற எந்த ஒரு பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், அது ரிப்பீட்டேட்டிவ் ஆச்சுன்னா நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இதெல்லாத்தையும் நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சன்ஸ்டோன். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து எந்தூசியாசம் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? உங்கள் லைஃப் பைல் நம்பர் 4, கொஞ்சம் உங்களை நீங்கள் உங்களோட அந்த ஸ்டபர்னஸை விட்டு வெளியே வாங்க. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் அவ்வளோ நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் வருது. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் எதுக்கும் ஜட்ஜியாக இருக்கக்கூடாது. அண்ட் அதே சமயம் வந்துட்டு உங்களுக்குள்ளார இன்னர் ரிஃப்ளெக்ஷன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நீங்கள் ஐ திங்க் ஃபார் சம் ஆஃப் ஒரு சில பைல் நம்பர் 4 வந்து ஹாப்பினஸாக இருக்கட்டும், ஒரு மோட்டிவேஷன், எந்தூசியாசம், இது எல்லாமே தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ? மற்றவங்க உங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், அந்த பர்சன் என் லைஃப்பில் வந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன், என்னை சுற்றி இவங்களாம் இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு இது கிடைச்சா எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு எந்த ஒரு மொமெண்ட்டாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் எதுவுமே நடக்காது. வரி பண்ணுறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகருங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, பார்க்கலாம். சி அண்ட் பைல் நம்பர் 4, டெசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் இருக்கும். அண்ட் அந்த முடிவில் நீங்களே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்தாலும் அதில் ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க, டெசிஷன், பர்சனல், ப்ரொஃபஷனல், வாட் எவர் இட் இஸ், அப்போது நீங்கள் யாரோட பேச்சும் கேட்காதீங்க. உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை படி முடிவெடுங்கன்னு சொல்கிறாங்க. Keep people in distance. Okay, so new love, money, opportunities கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஐ திங்க் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க பைல் நம்பர் 4. சம்மான் இல்லைன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்களை வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண போகுது. தட் இஸ் ஒரு பாசிட்டிவாக தான் எனக்கு தெரியுது. அண்ட் அதே மாதிரி மணி ரிலேட்டடான, கெரியர் ரிலேட்டடான பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுது. நீங்கள் உங்களுக்கான ஒரு ஓன் லைஃப், ஓன் ஜேர்னி, ஓன் கிங்டம் அதை உருவாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களை தேடி வருது. ஃபைல் நம்பர் 4, எத்தனை பேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க? ரொம்ப சென்சிட்டிவ். சரி, நிறைய பேர் ஒரு லேர்ன்லியான, ஒரு தனிமையான ஜேர்னி, யாருமே இப்போ உங்களை சுற்றி இருக்க மாட்டாங்க. அது காரணம் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க. சரி, உங்களை விட்டு நிறைய பீப்புள், நிறைய பர்சன்ஸ் போயிருப்பாங்க, உங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இட் இஸ் பிகாஸ் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சனுங்கிறனால ஓவர் எமோஷ்னல் ஆகிடுறீங்க. ஸோ அதனால வந்துட்டு உங்ககிட்ட எதுவுமே சொல்கிறதுக்கும், உங்களோட வந்துட்டு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் பீப்புள் வந்துட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. யூ நீட் டு ஹாவ் சம் பேலன்ஸ். அண்ட் பைல் நம்பர் 4, நிறைய பேருக்கு வந்துட்டு உங்கள் லைஃபுக்கு எனக்கு இதுதான் ட்ரீம், இதுதான் கோல் எனக்கு தெரியும், ஆனால் அது எப்படி லீட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளாக்கேஜஸ்னால ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஓகே, உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தராங்க யூனிவர்ஸ், உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குறாங்க. இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு நல்ல நேரம் வரட்டும் அதுக்கப்புறம் நான் ஸ்டெப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் உங்களால் முடிஞ்ச எல்லா ஸ்டெப்பையுமே நேரம் காலம் பார்க்காம நீங்கள் உங்கள் சைடில் எல்லாம் எஃபோர்ட் போட்டுகிட்டே இருங்க.
அதுக்கான டைம் வர்றப்ப நீங்கள் போட்ட அத்தனை எஃபோர்ட்டுக்கான ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் ஃபைனல் கார்டு எடுக்கிறேன். பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, உங்கள் லைஃப் வந்து ஓகே, நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கார்டில் வந்த மாதிரி தான் லைஃப் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிருப்பாங்க. மேரேஜ் ஆகியிருக்கும், சில்ட்ரன் இருக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு லைஃப்பில் உங்களோடு படித்தவங்க, உங்கள் கூட இருந்தவங்க, வீடு கட்டி நல்ல ஒரு செட்டில்டான ஒரு ஹாப்பி செட்டில்டான ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ பட் ஆனால் நீங்கள் வந்து இன்னும் இந்த லைஃப்பில் அந்த ப்ராப்ளம்ஸ் அந்த ஒரு பேட்டர்னில் இன்னும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இதுக்கான காரணங்கள் வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணாமல் மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறது தான். ஓகேங்களா, உங்களோட லைஃப்பில் தெர் ஆர் பீப்புள் இருக்காங்க. உங்களோட சென்சிட்டிவ், உங்கள் எமோஷ்னல் கேரக்டரை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணி உங்களை வந்து உங்களோட க்ரோத், உங்கள் வளர்ச்சியை வந்து பிரேக் பண்ணணும்னு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு கீப் பீப்புள் அட் டிஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸோடு பழகுங்க, கரெக்டாக பழகுங்க. உங்களோட வாழ்க்கையை முடிவெடுக்கிறது யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிளாக்கேஜஸ் என்ன நடந்தாலும் அதை பாஸ்டில் வச்சுட்டு இனி ஒரு நியூ லைஃப், நியூ பர்சனாக நீங்கள் மாறணும். பிகாஸ் திஸ் இஸ் ஒண்டர்ஃபுல்லான ஒரு ரீடிங். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எல்லாமே அபிண்டன்ஸ் இட் எவ்ரிதிங். என்னென்ன பிளாக்கேஜஸ் இருந்துச்சோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு சேஃப்டியான ஒரு லைஃப்பை உருவாக்க முடியும். ஓகேங்களா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஃபார் த பைல் நம்பர் 4. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறது அதுதான். தைரியமாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே பிளெஸ்ட்.